தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, தமிழகத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், போதைப்பொருள் புழக்கம் ஆகியவற்றை கண்டித்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாகவும், விளாத்திக்குளம் சம்பவத்தில் குற்றவாளி இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் முதல்வர் ரீல்ஸ் விளையாடிக் கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்தார். தமிழக அரசு டாஸ்மாகில் மட்டும்தான் பாஸ்மார்க் வாங்கியுள்ளது எனவும், உலகம் முழுவதும் போரினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும், பாஜகவின் தேர்தல் அறிக்கை மக்களுக்கானதாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். நீங்க ரஜினியும் ஆதவர்ஜனா போட்டீங்கன்னா நீங்க அதெல்லாம் அதுல போயிடுவீங்க. அதனால தயவு செய்து நான் பெண்களுக்காக பேச வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் பெண்களுக்கு யாரு குரல் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு பின்னால நாங்க நிற்போம். அதனால அவங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கவங்கள பேசுறதுக்கு எனக்கு இப்ப விருப்பம் இல்லை. நேற்று எங்க மாநில தலைவர் அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன், என்னோட கோரிக்கை என்னன்னா, பெண்கள் எல்லோரும் மிகுந்த பாதிப்புள்ளாகி இருக்கிறார்கள். இன்னைக்கு விளாத்திக்குளத்துல இன்னைக்கு வரைக்கும் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு காவல்துறை அதிகாரி கிண்டல் பேசியிருக்கிறார், கேலி பேசியிருக்கிறார். இதே மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி கூட ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க. என்னன்னே அவங்களுக்கு தெரியல. இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதுவுமே ஒழுங்கா நடைபெறல. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு அதை பத்தி கவலைப்படாம ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ரீல்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறார். ஆக மக்கள் இதை மன்னிக்கவே மாட்டார்கள். அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு தராத ஸ்டாலின் அரசு நிச்சயமாக வீட்டுக்கு போக வேண்டும். 59% போஸ்கோ கேசஸ் அதிகரிச்சிருக்குதுங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 129% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. ஆனா தண்டனை 10% மக்களுக்கு தான், குற்றவாளிகளுக்கு தான் கிடைத்திருக்கிறது. யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆணவத்தோடு ஸ்டாலின் பணியாற்றுகிறார். அதனால பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்க நாங்க துணை நிற்போம். நிச்சயமா இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதனால பெண்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம். 8690 கொலைகள் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்த பிறகு நடந்திருக்குதுங்க. இது என்ன பெரிய தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்குதா? 22 லட்சம் டன் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிற கஞ்சாவை எலி தின்னுடுச்சுன்னு சொல்றாங்க. யார் தின்னான்னு நமக்கு தெரியாது. ஆக தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் இயற்கை உபாதையை கழிக்க போக முடியலன்னா தமிழ்நாட்டில் என்னங்க நடக்குது? உண்மையிலே எனக்கு மனசு வருத்தமா இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை, 14 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இரவு முழுதும் அந்த காட்டுல இருந்துட்டு 16 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காலே. பெண்கள் இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதா? 5000 ரூபாய் போட்டுட்டோம், திமிரு. நாங்க 5000 போட்டுட்டோம், பெண்கள் எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, திமிரில் இருக்கிறது இந்த ஆட்சி. ஆனால் பெண்கள் எல்லாம் திமிர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. நீங்க மட்டும் போடல, புதுச்சேரியிலேயும் நாங்க பெண்களுக்காக உதவி செய்திருக்கிறோம். யாரோட பணம்? அதனால இன்று ஸ்டாலின் அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 2.0 வராதுங்க. என்று பெண்கள் பாதுகாப்பாக இல்லையோ அப்போ 0 தான் வரும். 2.0 வராது. நிச்சயமாக ஸ்டாலின் வீட்டுக்குத்தான் போவா. அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அம்மாவோட ஆட்சி வரும். அதான் அம்மா திருப்பி வருவாங்க, அப்பா வீட்டுக்கு போவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் நடந்துச்சு. அதுல ஒரு கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு, இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல தொடர்ந்து கொலைகள் அப்படிங்கிறது எலெக்ஷன் நேரத்துல அதிகமாக நடக்குது. இல்ல, இதுல நேற்று கூட தொலைக்காட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இலகுவா சொல்றாரு, நாங்க தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடமே, அப்புறம் என்னன்னு. குற்றம் செஞ்சுட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்க ஒரு நிரந்தர டிஜிபியை போடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்குற ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லட்டும். நிரந்தர டிஜிபியை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு முழுசும் குற்றம் கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது எங்கேனாலும் குழப்பம் ஏற்படுத்துவாங்க. பெண்களை வைத்து அவங்க குழப்பம் ஏற்படுத்துவாங்க. ஆனால் பெண்கள் எல்லோரும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டின் மீது அக்கறை வைத்திருக்கார். தூத்துக்குடி ஏர்போர்ட், இவங்கெல்லாம் தமிழுக்கு பெயர் வைக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கணுமா? முதல் இவங்க வீட்டில் யாருக்கும் தமிழ் பேர் இல்லை, அவர் தமிழ் பேர் இல்லை. நாங்கள் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கே தமிழ் பேர் வச்சுக்கிட்டு இருக்கோங்க. நீங்கள் இப்போ தான் 5 முறை 6 முறை ஆட்சி செஞ்சு இப்போ தான் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விமான நிலையத்துக்கே தமிழ் பேர் வைத்திருக்கிறார். இதுதான் எங்களோட ஆட்சி, அதான் உங்களோட காட்சி. கடந்த
போதையில்லா பாதை வகுப்போம் என்று முதலமைச்சர் சொல்றார். ஆனா சகோதரி கனிமொழி இதுக்கு பதில் சொல்லணும். 2026 அவங்க ஓட்டு கேட்க வரும்பொழுது அவர் 2-3 விஷயத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும். பெண்களுக்கு எதிரான வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே நிறைவேற்றல. ஒன்று 100 ரூபாய் கேஸுக்கு கொடுக்குறேன்னாங்க, அது கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னாங்க, குறைக்கல. மதுக்கடைகளை குறைப்பேன்னாங்க, குறைக்கல. ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு முன்னால கருப்பு கொடியை ஏந்தி நாங்கள் டாஸ்மாகை குறைப்போம்னாங்க. இன்னைக்கு ஒன்றில் தமிழக அரசு பாஸ்மார்க் வாங்கி இருக்கிறது என்றால் டாஸ்மாக்ல மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அதனால் இதற்கெல்லாம் பதிலடி 2026 கொடுக்கப்படும். அதாவது ஒன்றே நான் சொல்லிக்கிறேன் தம்பிங்களா, தங்கைகளா, உலகம் முழுவதும் போரில் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்லயும் பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு ஏறிவிட்டது. சில ஊர்லலாம் 216 ரூபா 315 ரூபா விற்குது. ஆனா இந்தியாவில் கேஸ் விலையை ஏற்றல, மக்கள் மீது சுமத்தல.